அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய ஆதாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனான யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த ஒரே மகள் தீனாள். யாக்கோபுக்கு பிறகுதான் 12 கோத்திரங்கள் உருவாகிறார்கள். யாக்கோபின் குடும்பத்தை பார்க்கிறோம், அதுல 12 ஆண்கள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பெண் தான். அப்படின்னா அந்த சகோதரர்கள் அந்த ஒரே சகோதரியை எவ்வளவாய் நேசித்திருப்பார்கள், எவ்வளவு செல்லமாக அந்த பெண் வளர்ந்திருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யாக்கோபின் குடும்பத்தில் பிறந்த அந்த தீனாளை பற்றி அநேக விதமான செய்திகள் உண்டு. நாமும் இந்த வீடியோ பதிவில் அந்த தீனாளை பற்றி பார்க்க போகிறோம். ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படாத இந்த தீனாளுடைய முடிவு என்ன ஆயிற்று என்று இந்த வீடியோ பதிவின் முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால தீனாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு சுருக்கமா நம்ம பார்த்துடுவோம். யாக்கோபு தன் குடும்பத்தோடு கானான் தேசத்துல போய் குடியேறுகிறார். அந்த தேசத்தின் அதிபதியாகிய ஏமோரின் மகன் சீகேம் என்பவன் இந்த தீனாளை பார்த்து ஆசைப்பட்டு கடத்தி கொண்டு போய் கற்பழித்து விடுகிறான். அதற்கு முன்னால இந்த தீனாள் செய்தது என்ன? அந்த கானான் தேசத்து பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்படி சுற்றி பார்க்க தன் வீட்டை விட்டு வெளியே போனவர் தான் இந்த தீனாள். ஆனா குறிப்பா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கானானிய பெண்களுடைய அழகு எப்படிப்பட்டது, அலங்காரம் எப்படிப்பட்டது என்று பார்க்கவும், தன்னுடைய அழகு எப்படிப்பட்டது, தன்னுடைய அலங்காரம் எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு காண்பிக்கவும், கானானியருடைய பண்டிகைகளிலே கலந்து கொள்ளவும் போனாள் என்று ஆராய்ச்சியாளர்களுடைய சில செய்திகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யாக்கோபுடைய அழைப்பு வேறு, கானானியருடைய வாழ்க்கை வேறு. இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் எதிரானது. இப்படி இருக்கும்போது வாலிப பெண்ணாகிய இந்த தீனாள் வாலிப வயதுக்கே உரிய அழகு, அலங்காரம் பற்றிய கவனிப்பு இவைகளின் நிமித்தமாக கானானிய பெண்களை பார்க்கும்படி போனதும், கானானியருடைய பண்டிகைகளிலே கலந்து கொள்ளவோ அல்லது அதை வேடிக்கை பார்க்கவோ போனதும் எவ்வளவு பெரிய தவறு என்று பாருங்க. அப்படி போன போதுதான் ஏமோரின் மகனாகிய சீகேம் என்பவன் இந்த தீனாளை பார்த்து ஆசைப்பட்டு கடத்தி கொண்டு போய் கற்பழித்து விட்டான். அந்த பாலியல் பலாத்காரம் நேர்ந்த பிறகு இந்த சீகேம் என்கிற மனிதன் அந்த தீனாளை மிகவும் நேசிக்கிறான், மிகவும் விரும்புகிறான், திருமணம் செய்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறான். இந்த சீகேம் தீனாளை கெடுத்த செய்தி யாக்கோபுடைய அனைத்து குமாரர்களுக்கும் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அவங்க என்ன செய்யறாங்க? சீகேமையும் அவனுடைய தகப்பனையும் அந்த குடும்பத்தாரையும் வஞ்சகமாக ஏமாற்றி பழி வாங்கும்படி திட்டம் தீட்டுகிறார்கள். சீகேமுடைய தகப்பன் யாக்கோபிடம் வந்து இந்த தீனாளை திருமணம் செய்து கொள்ள, தனக்கு மருமகளாக ஏற்றுக்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் ஒரு திட்டம் தீட்டி சொல்லுகிறார்கள், இந்த சீகேமும் சீகேமுடைய குடும்பத்தார் யாவரும், அந்த ஊரில் இருக்கிற ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் நாங்கள் உங்களோடு சம்பந்தம் கலப்போம் என்று சொல்லுகிறார்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் நாங்கள் சம்பந்தம் கலப்பதில்லை, ஆகவே உங்கள் ஆண் மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் எங்கள் பெண்ணை உங்களுக்கு கொடுப்போம், உங்கள் பெண்ணை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி வஞ்சகமாக திட்டத்தை சொல்லுகிறார்கள். இந்த சீகேமும் சீகேமுடைய தகப்பனும் அவன் குடும்பத்தாரும் இந்த வஞ்சகமான திட்டத்தை கூட அந்த தீனாளின் நிமித்தமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த ஊரில் இருந்த அத்தனை ஆண் மக்களும் விருத்த சேதனம் செய்து கொண்ட பிறகு 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து விடுகிறது. அதாவது விருத்த சேதனம் செய்யப்பட்டது நிமித்தமாக அவர்கள் பலவீனப்பட்டு படுத்திருக்கிறார்கள். அந்த நாளில் தான் யாக்கோபுடைய 2 மகன்களான லேவியும் சிமியோனும் தங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் தீனாளை கெடுத்த சீகேம், சீகேமினுடைய தகப்பன், அவனுடைய வீட்டார் அத்தனை ஆண் மக்களையும் கொன்று போடுகிறார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளை கொள்ளையடித்து ஓட்டி வந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதுவரைக்கும் சீகேமுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருந்த தீனாளை பத்திரமாக தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுகிறார்கள். இதுவரைக்கும் தான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தீனாளை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 46:6 வாசிக்கிறோம். அங்கே யாக்கோபும் யாக்கோபுடைய சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்க முடியும். அதுல ஒருத்தி தீனாள். அப்ப கடைசியாக வேதம் சொல்லுகிறது, தீனாள் யாக்கோபுடைய குடும்பத்தாரோடு கூட இணைந்து எகிப்துக்கு சென்றார். அவ்வளவுதான். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தவறு தீனாள் மட்டுமே செய்ததா அப்படின்னா இல்ல, நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா ஆரம்ப புள்ளி தீனாள் வைத்தது. பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டா அதற்கு 2 வகைகள் உண்டு. ஒன்று தானாக வருகிற பிரச்சனை, இன்னொன்று நாம சென்று மாட்டிக்கொள்ளுகிற பிரச்சனை. தீனாள் செய்தது இந்த 2வது வகை பிரச்சனை. தேவையில்லாம கானான் மக்களை போய் பார்த்து, கானானுடைய பெண்களை பார்த்து, கானானிய பண்டிகைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையும்படி சென்ற இந்த தீனாள் வழிய போய் ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டார். அப்படி சிக்கி கொண்ட அந்த பெண்ணுக்காக பழிவாங்க போய் சிமியோனும் லேவியும் யாக்கோபுடைய வாயிலே சிக்கி கொண்டார்கள். இப்போ தீனாள் வைத்த ஆரம்ப புள்ளி, சீகேம் செத்து போகிறார், சீகேமுடைய தகப்பன் செத்து போகிறார், அந்த குடும்பத்து ஆண் மக்கள் எல்லாரும் செத்து போகிறார்கள். அந்த கானான் தேசத்திலே யாக்கோபுடைய பெயர் கெட்டு போகிறது. இப்படியே போகிற பிரச்சனைகள் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய கடைசி நாளிலே இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சு சிமியோனையும் லேவியையும் கடிந்து கொள்ளுகிறத பார்க்க முடியும். இப்ப தீனாள் வைத்த அந்த சின்ன ஆரம்ப புள்ளியானது 2 கோத்திரங்களுக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அளவுக்கு மாறி போனது. நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிச்சீங்கன்னா
இந்த லேவியையும் சிமியோனையும் யாக்கோபு தன் கடைசி காலத்திலே கடிந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. குறிப்பா 7வது வசனத்துல, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொன்னார். இந்த சிதறடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த 2 கோத்திரங்களுக்குள்ள என்ன செஞ்சது தெரியுமா? அந்த கானான் தேசத்தின் காணியாட்சிக்குள்ளே அவர்களுக்கு நிலையான இடம் இல்லாமல் போனது. சிமியோன் கோத்திரத்திற்கு தனியாக ஒரு நிலப்பகுதி கிடைக்கல, அவங்க யூதா கோத்திரத்துக்குள் சிதறி போனார்கள். அதே சமயத்தில் சிமியோன் கோத்திரத்துக்கு வேறொரு பிரச்சனை வந்தது. அவர்கள் எண்ணிக்கை குறைவாக போய் பலவீனமான கோத்திரமாக மாறி போனார்கள். இப்படி சிமியோனும் லேவியும் யாக்கோபுடைய வாயிலிருந்து ஒரு மாதிரியான சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பிற்காலத்திலே லேவி கோத்திரமானது தேவனுடைய ஊழியர்களாக மாற்றப்பட்டது. தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. இப்படி 2 கோத்திரங்களும் சில விளைவுகளை பெற்றுக்கொள்ளும்படி தீனாளுடைய ஆரம்ப புள்ளி செயல்பட்டது. அதற்கு பிறகு தீனாள் என்ன ஆனால்? இந்த தீனாளுடைய முடிவை பற்றி பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட 2 முக்கியமான செய்திகள் உண்டு. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யூத மரபு செய்திகள் சொல்லுகின்றன, யோசேப்பினுடைய வம்சாவளியிலே வந்த சிமியோன் என்பவரை இந்த தீனாள் திருமணம் செய்து கொண்டார் என்று ஒரு யூத மரபு செய்தி சொல்லுகிறது. வேறு சில மரபுகளில் இந்த தீனாள், நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் எகிப்துக்கு போய் குடியேறாங்கன்னு பார்க்கிறோமே, அந்த எகிப்துல ஒரு எகிப்திய பிரபுவை திருமணம் செய்து கொண்டார் என்று வேறு சில மரபு செய்திகள் சொல்லுகின்றன. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். பெண் பிள்ளைகளானாலும் சரி, ஆண் பிள்ளைகளானாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக உண்மையாகவும் உத்தமமாகவும் பாலியல் தவறுகள் நேரிடாதபடியும் கற்பித்து நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, கடவுளுக்கு பிரியமில்லாத நபர்களோடு சேரக்கூடாது என்பதையெல்லாம் சின்ன வயசிலிருந்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியம். தீனாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பிறகும் கூட ஒரு வாழ்க்கை தீனாளுக்கு அமைந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா தன் வாழ்க்கையில நடந்த கொடுமை தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் ஒரு காயமாக, தழும்பாக தீனாளுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. தீனாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறது. சிமியோனும் லேவியும் செய்த செயல்கள் நமக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறது. தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்று பாருங்கள். ஒருவர் செய்கிற தவறு ஒரு மனிதனுக்கோ 2 மனிதனுக்கோ அல்ல, ஒரு கூட்டத்துக்கு மரணத்தை கொண்டு வந்தது. 2 கோத்திரத்தாருக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தது. நாம் ஒருவர் செய்கிற சரியான விஷயம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அதே வேளையில நாம் செய்கிற ஒரு தவறு கூட அநேகருக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது அப்படிங்கிறது மாபெரும் உண்மை. பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் எல்லாரிடமும் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவர் காட்டுகிற வழியிலே, அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதுதான். எனவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடி மிகச்சரியாக பரிசுத்தமாக வாழ முற்படுவோம். தேவனுடைய சித்தத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளுமாக நிறைவேற்றுவோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.